சமீபத்துல கூகுள் ஜிமெயிலுக்காக ஒரு பிரத்யேகமான செட்டிங் அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த செட்டிங் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்றவங்களுக்காக இந்த செட்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி தளங்கள்ல போயிட்டு ஒரு பொருளை வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. வாங்குறதுக்கு முன்னாடி அந்த வெப்சைட்ல போயிட்டு சைன் அப் பண்ணும். சைன் அப் பண்றதுக்கு மொபைல் நம்பரை கொடுத்து சைன் அப் பண்ணலாம். இல்ல கூகுளோட அந்த ஐடி இருக்கு பார்த்தீங்களா, நம்ம கிரியேட் பண்ணிருப்போம்ல, அந்த ஐடியை கொடுத்து கூட அந்த தளங்கள்ல போயிட்டு நம்ம சைன் அப் பண்ணலாம். இப்படி சைன் அப் பண்ணும் போது நமக்கு என்ன பெனிஃபிட்? இப்போ ஒரு பொருளை நம்ம வாங்கிட்டோம்னா அதுக்கு நோட்டிபிகேஷன் அனுப்புவாங்க. மொபைல் வழியா அனுப்புவாங்க, அதே மாதிரி இமெயில் வழியா அனுப்புவாங்க. அப்போ இமெயில்ல அனுப்பும் போது அங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சிருக்காங்க கூகுள். ஸோ அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணிட்டு அதுக்குண்டான இன்வாய்ஸை அனுப்புவாங்க. அது வாட்ஸ்அப் வழியா அனுப்புவாங்க, இல்லைன்னா ஜிமெயில்ல அனுப்புவாங்க. நம்ம ஜிமெயில்ல செக் பண்ண போறோம். எதுக்கு நம்ம ஜிமெயிலுக்கு போறோம்னா, அங்க இதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு டேப் அறிமுகப்படுத்திருக்காங்க. இப்போ நம்ம ஜிமெயில ஓபன் பண்ணுவோம். இப்போ இன்பாக்ஸ்ல வந்து கிடக்கும், நம்ம தேடி பிடிக்கணும். இது காலங்காலமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக கூகுள் நமக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு டேபை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அதுதான் பர்ச்சேஸ் டேப். டாப் லெஃப்ட்ல 3 லைன் இருக்கா, அதுக்குள்ள போயிடுவோம். போனதுக்கு அப்புறம் இங்க பாருங்க இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் சென்ட், நடுவுல பாருங்க பர்ச்சேசஸ். அதை நான் தட்டுறேன். தட்டினா இங்க பாருங்க எல்லாமே ஆன்லைன் ஷாப்பிங் மூலியமா பர்ச்சேஸ் பண்ண பொருளோட இன்வாய்ஸ் அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ட்ராக்கிங் ஃபெசிலிட்டி கூட இமெயில அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க லாஸ்டா என்னென்ன பொருள்லாம் பர்ச்சேஸ் பண்ணீங்க அதுக்குண்டான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இமெயில வந்து ஓபன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஒரு இமெயில ஓபன் பண்ணிட்டேன். இதுல பாருங்க எனக்கு ஒரு இன்வாய்ஸ் வந்திருக்கு. நான் ஒரு பொருளை வாங்கினேன், அது எனக்கு டெலிவரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்திருக்குங்க. ஸோ இதுல பாருங்க வியூ ஆர்டர் ஒரு ஆப்ஷன் ஒரு கொடுத்துருக்காங்க நமக்கு. அது இல்லாம நீங்க ப்ரீவியஸ் பொருள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்கல்ல, அதுக்கு உண்டான இமெயில்ஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆன் 3 இமெயில்ஸ் பாருங்க இருக்கா. 1 நவம்பர், 4 நவம்பர், 6 நவம்பர். இது டெலிவர்டுன்னு இமெயில் வந்திருக்கு, ஷிப்டுன்னு வந்திருக்கு. யுவர் Amazon.in ஆர்டர், அதாவது நான் பொருளை வந்து வாங்கும் போது எனக்கு இமெயில் வந்திருக்கு. அதே மாதிரி அங்க இருந்து ஷிப் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இமெயில் வந்திருக்கு. அதை தட்டினோம்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கு அடுத்து இன்னொரு இமெயில் நான் காட்டுறேன் பாருங்க. இங்க பாத்தீங்களா, அதாவது பொருள் எங்க வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத ஒரு இமெயில் அனுப்பியிருக்காங்க. அதுக்கு ஒரு ஆரஞ்சு கலர் பட்டன் கொடுத்துருக்காங்க, ட்ராக் யுவர் பேக்கேஜ். ஸோ இது வழியா கூட நம்ம ட்ராக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மொத்தத்துல நம்ம ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணல எல்லா ப்ராடக்டோட அந்த இமெயில் ஒரே இடத்துல நம்மளுக்கு லிஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த கூகுள். நம்ம இன்பாக்ஸ்ல போயிட்டுலாம் தேடி பிடிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஒரே இடம் பாத்தீங்களா, பர்ச்சேசஸ் போட்டிருக்கா. ஒன்னும் செய்ய வேண்டாம். எப்போ நீங்க ஜிமெயிலை விசிட் பண்ணாலும் டாப் லெஃப்ட்ல 3 லைன் பர்ச்சேசஸ், இதை தட்டினா போதும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ ஜிமெயிலை அதிகமா பயன்படுத்துறவங்களுக்கு இந்த செட்டிங் உங்களுக்கு ஒர்த்தா இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால யாரெல்லாம் ஜிமெயில் அதிகமா பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு கீழே நிறைய பட்டனை யூடியூப்காரன் கொடுத்துருக்கான். இன்னொரு முக்கியமான விஷயம், அங்க ஹைப் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு, பாத்தீங்கன்னா கொஞ்சம் தட்டி விட்டுக்கோங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.